இந்த பதிவை கேட்டுக்கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு உங்கள் சுவாமிநாதன் ஜோதிடரின் அன்பான வணக்கங்கள். இன்றைக்கு நம்ம யூடியூப் சேனல்ல விநாயகர் சதுர்த்தி சிறப்பு பதிவாக பெருமை வாய்ந்த பிள்ளையார் திருத்தலங்களை பற்றி சொல்ல போகிறேன். அதற்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனலை யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. பதிவுக்குள்ள போயிடலாம். மயிலாடுதுறை திருவாரூர் இடையே பூந்தோட்டம் என்ற ஊருக்கு அருகில் உள்ளது தில தர்ப்பணபுரி. இங்குள்ள ஆதி விநாயகர் தும்பிக்கை இல்லாமல் காட்சி தருகிறார். ராமேஸ்வரம் கோவிலின் நுழைவாயிலில் தரிசனம் தரும் இரட்டை பிள்ளையாரை வழிபட்ட பிறகு கோவிலுக்கு செல்ல வேண்டும். மருதமலையில் ஆலமரம் முதலான 5 விருட்சங்கள் பின்னி பிணைந்திருக்கும் இடத்தில் அருள் பாலிக்கிறார் பஞ்ச விருட்ச கணபதி. பஞ்ச விருட்சத்தின் அடியில் முனிவர்கள் அருவமாக தவம் செய்வதாக ஐதீகம். தாமரை மலரில் அமர்ந்த நிலையில் வழக்கத்துக்கு மாறாக கையில் கரும்புடன் காட்சி தரும் திருப்பரங்குன்றம் கற்பக விநாயகர். கன்னியாகுமரி மாவட்டம் கேரளபுரம் மகாதேவர் கோவிலில் அருளும் விநாயகர் ஆவணி முதல் தை மாதம் வரை வெள்ளை நிறத்துடனும் மாசி முதல் ஆடி வரை கருப்பு நிற மேனியாகவும் காட்சி தருவார். நிற மாறுவதால் இவரை பச்சோந்தி விநாயகர் என்ற பெயரில் வழிபடுகின்றனர். சென்னை மீஞ்சூருக்கு அருகில் உள்ள செட்டிப்பாளையம் இங்குள்ள விநாயகர் கோவிலில் வலம்புறம் சாய்ந்த நிலையில் அருளும் பிள்ளையாரை தரிசிக்கலாம். இவரை வலஞ்சை விநாயகர் என்கின்றனர். நவநீத கிருஷ்ணரை போன்று அழகிய குழந்தை வடிவில் உள்ள விநாயகரை வேலூர் கோட்டையில் சிற்பக்கலை நிறைந்த கல்யாண மண்டபத்தில் தரிசிக்கலாம். அரியலூர் ஜெயங்கொண்டத்தில் இருந்து சுமார் 10 கிலோமீட்டர் தூரத்தில் உள்ள வைரவனீஸ்வரர் ஆலயத்தில் அர்ஜுனனுக்கு பாசுபத அஸ்திர பயிற்சி தந்த வில்லேந்திய விநாயகரை தரிசிக்கலாம். ஐங்கரனான விநாயகர் 3 கரத்தோனாக எழுந்தருளும் தலம் பிள்ளையார்பட்டி. இங்கே விநாயகருக்கு வெள்ளை ஆடை மட்டுமே அணிவிக்கின்றனர். சகஸ்ரநாம அர்ச்சனைக்காக தினமும் 108 மோதகம் படைப்பதும் இந்த கோவிலில் தனி சிறப்பு. திருவையாறு கோவிலில் அருள்கிறார் ஓலமிட்ட விநாயகர். நல் இரவில் ஓலமிட்டு ஆற்றில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டிருப்பதை ஊர் மக்களுக்கு உணர்த்தி காப்பாற்றியதால் இவருக்கு இந்த திருநாமம். இதே தலத்தில் லிங்கத்தின் ஆவுடை பகுதியில் மீதும் அமர்ந்தருளும் ஆவுடை பிள்ளையாரையும் தரிசிக்கலாம் என்று கூறி இந்த சிறப்பான ஆன்மீக பதிவை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.